இதே தான் விமென்ஸ்க்கும் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் நமக்கு மட்டும் என்ன ரொம்ப தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறப்போகுது. நாங்களுமே வந்து நீங்கள் வந்து எந்த டாக்டர் கிட்ட போனாலும் சரி, அவங்க வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன், இப்போ ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம், எந்த டிசிப்ளின் இல்லை நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு கூட பண்ணுங்க. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். வணக்கம். விமென்ஸ் ஹெல்த். எஸ், அது இந்த வந்து டாபிக் வந்து ரீசெண்டாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அவங்க கூட போட்டிருந்தீங்களா வீடியோ. ஆமாம், அப்போ தான் தோணுச்சு, ஆமாம் டெக்குனா வந்து மேல்ஸ் தானே அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும். கரெக்ட் தான். ஐ ஹோலி இருக்காங்க, ஐ ஜஸ்டின் இருக்காங்க, எல்லாம் ஐ தானா? ஸோ அந்த மாதிரி வந்து இல்லை, அதுக்கு பதில் வரலையே. அந்த மாதிரி வந்து நம்ம ஹெல்த் வீடியோஸ் பண்ணுறப்ப உமன்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் படித்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை வச்சு ஒரு கேர் எப்படின்னா, நம்ம பசங்க இப்போ நம்மளுடைய ஸ்பௌஸ், அதான் மனைவி, துணைவி, அம்மா, பாட்டி, அத்தை, ஸோ அவங்களுக்கெலாம் வந்து நம்ம வியூவர்ஸில் ஒரு சின்ன ரிமைண்டர் ஆஃப் திங்ஸ், ரிமைண்டர் என்னென்ன விஷயம்லாம் வந்து ஹெல்த்தி வைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள வந்து குச்சிவிட்டு சொல்லுங்கள், ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களா அப்படின்னு அவங்கள வந்து கேட்டு நீங்களும் ஹெல்த்தியாகி அவங்களும் ஹெல்த்தாகி நம்ம சேனல் வந்து வெறும் டெக்குன்னு மட்டும் இல்லாமல் ஹெல்த்தும் போனதுனால உமன்ஸ்க்கு வந்து அவங்களோட ஹெல்த்தை பற்றி என்னால் முடிஞ்ச கவரேஜோ, ஐயாவால் முடிஞ்ச டாபிக்ஸும், ஜென்ரலாக வந்து சயின்ஸை வச்சு நம்ம பேசி ஒரு டோட்டல் வீடியோ வந்து போடலாம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு மைண்டில் வந்து உதிச்ச ஒரு ஐடியா இது. ஸோ ஜென்ரலாகவே வந்து உமன்ஸ் தான் வந்து நமக்கு வந்து எல்லாமே, அவங்க தான் வந்து நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளை பார்த்துக்கிறது, கேர் எல்லாமே. ஸோ அவங்கள நம்ம வந்து கேராக பார்த்துக்கணும் அப்படின்றது எல்லோரும் நினைப்பாங்க. அதையும் தாண்டி வீட்டில் சில பிரச்சனைகள்லாம் வந்து அதெல்லாமும் நடக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் அவங்கள நம்ம பார்த்துக்கணும். அது வந்து ஹெல்த் வைஸாக பார்த்துக்கணும். ஏன்னா ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். எந்த விஷயம்னா, பல பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகி பெரிய பிரச்சனையாக மாறுது. அப்படின்றப்ப சின்ன வயசுலேருந்தே நம்ம என்னென்ன பண்ணலாம், மிடில் ஏஜில் இருக்கவங்களுக்கு, உமன்ஸ்க்கு என்னென்ன பண்ணலாம், மகளிர் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அப்புறம் வந்து வயசானவங்களுக்கு எப்படி கேர் கொடுக்கலாம் அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் எடுத்து. சரி, இதெல்லாம் கரெக்டு தான். நான் இப்போ உனக்கு கேள்வி கேட்குறேன். ஓகே, அதுக்கு ஒரே ஆன்சரில் நான் முடிக்கவும் முடியும். என்னென்னா, இது எல்லாத்துக்கும் ரெமெடி அப்படின்னு ஒன்று நான் சொல்லலாம். ஆனால் அந்த ரெமெடியை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ரெஸ்பான்சிபிளாக டிசிப்ளின்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா, there is no use in spending this 30 minutes in listening to this video. ஸோ அதனால் எல்லாம் வந்து ஓரளவு கொஞ்சம் டிசிப்ளின் முக்கியம். எப்பயுமே டிசிப்ளின் முக்கியம். கேர் எடுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் டிசிப்ளின் 100% ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு ரோஷமாக எடுத்து எனக்கா டிசிப்ளின் இல்லை நான் பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு கூட பண்ணுங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஆளுங்க இப்போ கிருஷ்ணவும் சென்னையில் இருக்கான்றனால எனக்கு எப்படி இருக்குன்னா, எல்லாருமே ஒரு ரொட்டீன்குள்ளே வந்தாங்க அப்படின்னா எனக்கு ஆக்சுவலாக அது செம்மையாக பூஸ்ட் ஆகும். நான் என்ன பண்ணுவேன்னா, டெய்லி பலகாரமலை போயிட்டு இருந்தேன். இந்த மாதிரி டெய்லி ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஒர்க் அவுட்குள்ளேயே இருந்துக்கிட்டே இருப்பேன். அப்போது இப்போ ஒரு ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணுறது நான் தப்பு சொல்ல, அதுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இப்போ யாரெல்லாம் ரெகுலராக ஜிம் போய் வேறு லெவலில் ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறாங்க, நிஜமாவே என்டியூரன்ஸ் எல்லாத்தையும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து 1000 சல்யூட்ஸ். உண்மையாக சொன்னேன். ஏன்னா ஒரே இடத்துக்கு போகிறாங்க, கரெக்ட், ஒரே விஷயத்தை தான் பார்க்க போகிறாங்க. அப்போ எவ்வளோ போர் அடிக்கும். ஆனால் அது ரொட்டீனாக பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தியா, அது ரொம்ப கஷ்டம். அதனால தான் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, என்னால் அப்படி இருக்க முடியல அப்படிங்கிறனாலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் வாக்கிங் போவேன், திடீர்னு ஒரு நாள் சைக்கிளிங் போவேன், திடீர்னு ஒரு நாள் அந்த மலைக்கு ஏறுவேன். இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரே விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ சைக்கிளிங் வந்து எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா, வேற வேற ரூட்டு போயிடுவேன். வாக்கிங் கூட போக முடியாது. இன்னைக்கு வெயிலா இருக்கும், நாளைக்கு இதுவா இருக்கும், அப்போ வந்து ஒரு வித்தியாசமான வாக்கிங் கூட அப்படி போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது, வாக்கிங் அந்த மாதிரி மாற்றணும்னு நினச்சா அதில் அதிகமாக டைம் செலவாகும். எப்படின்னா, இங்கேருந்து பஸ் பிடிச்சி மெரினாவில் இறங்கி நான் வாக்கிங் போகலாம், இங்கேருந்து பஸ் பிடிச்சி பெசன் நகர் போய் வாக்கிங் போகலாம், இங்கேருந்து பஸ் பிடிச்சி திருவான்மையூர் போய் வாக்கிங் போகலாம், ஏன் ஈஸியாக பக்கம் போயிட்டு கூட வாக்கிங் போகலாம். ஆனால் வாக்கிங் தான். அதனால் வந்து 1 hour நீங்கள் என்ன தான் நடந்தாலும் அதிகபட்சம் 6 கிலோமீட்டர் கவர் பண்ணலாம். அதுக்கும் மேலே ஃபாஸ்ட் வாக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கு தான் ஈக்குவல். ஸோ அதிகபட்சம் 6ன்றதே வந்து ஹைட்டை பேஸ் பண்ணி வந்து அதிகம். ஆமாம், 5 தான் வந்து கரெக்ட், 5. ஸோ அப்போ என்ன ஆகுது, இதனாலே நான் என்ன பண்ணுவேன், டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸு, டிஃப்ரெண்ட் ரொட்டீன்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிட்டு அப்போ தான் போர் அடிக்காமல் இருக்கும்னு சொல்லி பண்ணுவேன். இதே தான் விமென்ஸ்க்கும் சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கும் நமக்கு மட்டும் என்ன ரொம்ப தாட் ப்ராசஸ் எல்லாமே மாறப்போகுது. எல்லாமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கல் தான். அவங்களுக்கும் நமக்கு என்ன போர் அடிக்குதோ அதே போர் அடிக்கும். நமக்கு என்ன ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் பிடிச்சிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒர்க் அவுட்டுங்கிற விஷயம் என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இதில் கால் எடுத்து வைக்கிறதுக்கே ஃபஸ்ட்டு தடங்கள் அதிகமாக இருக்கும். ஏன்னா கஷ்டப்படணும்.
எல்லாருக்குமே ஈஸியாக கஷ்டப்பட தோணாது. நான் ஏன் கஷ்டப்படணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் கோளாறு தான். ஆனால் இதுக்குள்ளே போயிட்டு ஒரு பேசிக்காக ஒரு ரிசல்ட் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. அதனால தான் வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறவங்க, இப்போ விமனாக இருந்தாலும் சரி மென்னாக இருந்தாலும் சரி, வெயிட் லாஸ்க்குள்ளே போகிறவங்க ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் ஒரு 1.5 கிலோ குறைஞ்சதுன்னு பார்க்கும்போது அவங்களுக்கு பூஸ்ட் ஆகும். கரெக்ட். சரியா? அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு இன்னொரு 1.5 கிலோ குறையுது அப்படின்னும் போது அப்போ ஒரு மாசத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோ குறையுதுன்னு பார்க்கும்போது வந்து ஒரு இதுவாகவே இருக்கும். ஆமா, ஒரு மாசத்துல 4 கிலோ குறையுதுன்னும் போது செமையா இருக்கும். அதே மாதிரி இந்த வெயிட் லாஸ்லயும் ஒரு பெரிய விஷயம்லாம் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் இருக்கு. ஒரு பிளாட்டோல போய் எப்பயுமே ஹிட் ஆகும். அது ஏன்னு பார்த்தோன்னா, நான் இப்போ என்னோட ரொட்டீன் மாற்றிக்கிட்டேன், என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ்க்கு ஓரளவுக்கு மாற்றிக்கிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன். ஆனால் எவ்வளோ இன்டேக் எடுக்கணுன்றது ஒரு மேட்ரு வரும். ஏன்னா என்னோட வெயிட் வந்து கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும். என் வெயிட் கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகும்போது நீ சொல்கிற கணக்குப்படி தான் இப்போ ப்ரோட்டீன் வந்து 1 கிராம்னு இப்போ சும்மா 80 கேஜினா 1 கிராம். அப்போ நானே 65 கேஜிக்கு வருவேன் வெயிட் லாஸ் ஆகி. அப்போ 65 கிராம்ஸு அந்த மாதிரி எல்லாமே மாறுது. ஸோ எல்லாம் அதுக்கு அதிகமாக எடுத்தால் ஒன்றும் நம்ம சாலாம் போகிறதில்ல. அப்பயும் நீங்கள் 80 கிராம்ஸ் எடுக்கிறதுனால ஒன்றும் தப்புலாம் இல்லை. பட் நான் ஃபுட்டு சொல்கிறேன், மற்றது இதர விஷயங்கள் கார்பு எல்லாத்துலேயுமே நம்ம கை வைக்க வேண்டியதாக இருக்கும். இதே வந்து இதில் மட்டும் இல்லை, இது வந்து வெயிட்டுக்கு ஈக்குவலண்ட்டான அந்த ஃபுட்டு அப்படின்றத தாண்டி எல்லா இடத்துலையுமே அப்ளை ஆகும். ஒர்க் அவுட்டில் என்ன ஆகும்னா, நான் 300 கவுண்ட் போடும்போது இதுக்கு முன்னாடி பேர்ன் ஆன கேலரி வந்து எப்போ 80 கேஜி அப்போ நான் 300 கவுண்ட் போடும்போது எனக்கு ஒரு கேலரி பேர்ன் ஆயிருக்கும். இதில் என்ன சொல்கிறேன்னா ஸ்கிப்பிங் அடிவேலு அடி இங்கே அடி. அப்ப என்னன்னா 65க்கு அப்புறம் என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா, 65 கிலோ வரும்போது ரொம்ப லைட்டா பாடி ஃபீல் ஆகும். அந்த 300 கவுண்ட் வந்து அதுக்கு இப்ப எப்படி இருக்கும்னா 600 கவுண்ட்ஸா மாத்தும் போது ஓரளவுக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணிட்டாலே ஒரு ஃபீலிங் வரும், வேற லெவல் ஃபீலா இருக்கும், செம்ம பூஸ்டா இருக்கும். ஆமா, கான்ஃபிடன்ஸ் வந்து நம்ம யோசிக்கவே மாட்டோம். அதுக்கு நான் இதை ஒருத்தர்கிட்ட சொன்னேன். அதுக்கு வெயிட்டா இருந்தா கான்ஃபிடன்ஸ் லாஸ் பண்ணணும்னு நான் சொல்ல வரல. ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோமே, SPBCRலாம் வந்து அவங்களுக்கு இல்னஸ் அதிகமாகும் போது தான் அவங்க வெயிட் ரொம்ப குறைய ஆரம்பிச்சாங்க. அது அவங்க ப்ரைம் டைம் எல்லா டைம்லையும் அவங்க ஒன்றும் அவ்வளோ ஒல்லிலாம் கிடையாது. சரியா? அப்போது நம்மளோட கான்ஃபிடன்ஸ் நம்மளோட ஒர்க்குங்கிற ஒரு பக்கம் இருந்தாலும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோற்றம் வந்து அவங்கள பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான மைண்ட் செட்டில் இருப்பாங்க. சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க, இப்போ கூட நான் சொல்கிறேன், ஊருக்குலாம் போனால் 50 வயசு இருக்கும், நல்லா ஓரளவுக்கு, அதாவது ஒபீஸ்னும் சொல்ல மாட்டேன், ஆனால் பூசின மாதிரி இருக்காங்கன்னே வைங்க. சட்டை இல்லாமல் அவங்க பாட்டு ஜாலியாக ரோட்டில் நடந்து போவாங்க. இப்போ நம்ம இதுக்கு குரோம்பேட்டில் நான் யாரை போய் சட்டை இல்லாமல் பார்க்க முடியும் ரோட்டில்? சரியா? அதனால அந்த அஃபெக்டிங் வந்து எப்படின்னா, அந்த வெயிட் ஒபீஸ் அஃபெக்டிங் வந்து லேடிஸ்க்கு வந்து அதான் ஃபீமேல்ஸ் வந்து ரொம்பவே இருக்காது. நம்ம பார்த்து அவங்க அதனாலே ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகுறாங்க. சில டைம் ஆகுறாங்க. ஐயோ, அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா என்ன பண்றாங்க மாதிரியும் சில இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயம். இல்ல, ஸ்ட்ரெஸ்ஸா என்ன பண்றாங்க? ஸ்ட்ரெஸ் ஆகி மறுபடியும் ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி நிறைய சாப்பிட்றாங்க. அதேதான், நிறைய சாப்பிடுவாங்க. இல்லாட்டி வந்து நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம், சாப்பிடாம இருக்கிறதே உங்கள் மெட்டபாலிக் ரேட்டை டேமேஜ் பண்ணோன்னு. ஸோ அதையும் பண்ணுவாங்க திடீர்னு பார்த்தா. ஸோ ஒரு மாதிரி இது அகைன் இதுதாங்க. இப்போது சாப்பிடாமல் இருக்கிறதோ, இல்லாட்டி உங்களுக்கு இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிறதோ, இல்லாட்டி ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவேங்கிறதோ ஏதோ ஒன்று. பட் அதுக்குள்ளே நான் போனேன்னா அந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணணும். அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணாமல் ஒரு நாள் வந்து ஒரு வேளை, அடுத்த நாள் 2 வேளை, அதுக்கு அடுத்த நாள் 3 வேளை, அதுக்கு அடுத்த நாள் 1 வேளை, இப்படிலாம் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும், ஒன்றுமே புரியாது அதுக்கு. அதான் இது வந்து ஒரு இது சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் சரி. இதில் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன். நான் வந்து ஏதோ என்னோட அனுபவம் 4 விஷயம் பார்த்ததை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நியாயமாக பார்த்தா இவன் ஓரளவுக்கு இதை பற்றிலாம் பேசுகிற தகுதி உள்ள ஒரு ஆள். கொஞ்சம் பீங் a doctor, he can actually advise and he can actually suggest some changes and all those. அடுத்த டாபிக்காக தான் இதை பற்றி பேசுவோம், சொல்கிறேன் நான். அடுத்த டாபிக் அல்டிமேட்டான டாபிக், டாக்டர் நியூட்ரிஷனை பற்றி பேசலாமா? தாராளமாக. 2 மணி நேரம் தான் உனக்கு கிளாஸே வருது நியூட்ரிஷனை பற்றி, நீ எப்படிடா பேசுவ அப்படின்றதான் அடுத்த டாபிக்கே. சரி, இதை முடிப்போம் ஃபஸ்ட்டு. சரி, மொத்தம் நான் என்னோட அப்சர்வேஷனில் சொல்கிறேன், நான் மிஸ் பண்ணுறதெல்லாம் நீ சொல்லு. இப்போது விமன் ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு காலத்தில் அப்படின்றதுக்கு நான் போகும்போது பூமர் மாதிரி பேசாதுன்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஃபேக்ட் அதுதான். என் தாத்தா பாட்டி டைமில் வந்து என் பாட்டி எப்பயுமே காலையில் எழுந்திருப்பாங்க. என் தாத்தா மட்டும் என்ன படுத்தா தூங்க போகிறாரு, தாத்தாவும் எழுந்து ஒரு படுக்கு வெளில வேலைக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தா 5 மணிக்கு. 5 மணிக்கு முன்னாடியே எழுந்துருவாங்க. பொதுவாகவே 5 மணிக்கு வெளியே வர ஆரம்பிச்சிருவாங்க. வீட்டை விட்டு வெளில வந்துட்டு எல்லா வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போது காலையிலேருந்தே அவங்களோட மசில் ஒர்க், மசில் ஃபைபர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருது. ஸோ அப்போயே மெட்டபாலிக் ரேட் என்ன ஆகும், பூஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதெல்லாமே முடிஞ்சு காலையில் பார்த்தோன்னா 4 இட்லி சாப்பிடுவாங்க. இவ்வளோ மட்டும் 4 இட்லி சாப்பிடுவாங்க. இப்போ இது எதுவுமே பண்ணாமல் நான் 4 இட்லி சாப்பிட்றேன். சரியா? திஸ் இஸ் ஈக்குவல் போத் விமன் அண்ட் மென் சேர்த்து தான் சொல்கிறேன். எல்லாரோட பாடி ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகுது, ஆக்சுவலாக ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. இல்ல மென் இல்லடா, நான் அதை சொல்ல, மெட்டபாலிக் ரேட் வந்து கம்மி. இல்ல நான் ஃபேட் வெயிட் நிறைய மாறும்டா. அவங்களோட ஃபேட் பர்சன்டேஜ் யோசி. இப்போ நம்ம ஃபேட் பர்சன்டேஜுக்கும் நம்மளதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 28% கூட நம்மளதுல அதிகம்ன்றோம். இல்ல நான் அந்த 4 இட்லி இருக்குல்ல, இது வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து தனி கேட்டகரி. நான் இது சின்னதா இன்ட் மட்டும் உள்ள வருவேன். என்னன்னா
மென்னோடைய கலோரி இன்டேக் வந்து அதிகம், உமன்ஸுக்கு வந்து ஒரு 300 கலோரி கம்மி. 300 டு இன்டேக்லயே. ஆமாம், இன்டேக் கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ சொல்லுங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க. அதான் அது வந்து ஒரு பக்கம் ஒரு மேட்டர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு டேட்டா இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா அது கேலரி இன்டேக் கம்மி அதிகத்தை விட்டுரு. இதை தாண்டி என்ன ஆகுதுன்னு பார்த்தா அப்போ ஒர்க் பண்ணிட்டு அவங்க சாப்பிட்டாங்க. இப்போ நம்ம ஒர்க் ரொம்ப கம்மியாயிட்டோம், எல்லாமே மிஷின்குள்ளே போயிடுச்சு. கரெக்ட். துணி துவைக்கிறது யாரு? வாஷிங் மிஷினு. நிறைய வீட்டில் வந்து இப்போ ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு என்னன்னா பெருக்கிறது, மாப் போடுறது எல்லாமே ரோபோ வேக்கம் கிளீனர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாத்திரம் தைக்கிறது டிஷ்வாஷ் மிஷினு. ஸோ எல்லாமே அப்படி ஆயிடுச்சு. நான் அதை தப்பு சொல்லலை, அந்த அளவுக்கு பிஸி லைஃப்குள்ளே போகும்போது இது ஆகுது, எனக்கு புரியுது. பட் பிஸி லைஃப்குள்ளே போகும்போது உடல் உழைப்பே இல்லாமல் ஆனால் ஃபுட்டு மட்டும் நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுனால தான் பாதி பிரச்சனை வருது. கரெக்ட். சரியா? அப்போது இதுக்கு ஆப்போசிட் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதை தான் என்னால் பண்ண முடியாது. ஏன்னா சிலருக்கு வந்து என்ன பண்ணால் சைனஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், அவங்க வந்து டப்புன்னு போயிட்டு எப்போ பாரு தண்ணிலே நின்னாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக சளி பிடிச்சி கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அவங்க அதை தவிர்க்கிறாங்க. எனக்கு புரியுது இந்த மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குன்னு. பட் என்னன்னா எல்லாருமே ஒரு 60 மினிட்ஸாவது ஒரு நாளைக்கு ஆக்டிவாக இருந்தா, ப்ளஸ் ஃபுட் என்ன எடுக்கிறோன்றதுல கொஞ்சம் கான்சியஸ்னஸ் இருந்தா நம்ம வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸை அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட். இது வந்து எல்லாருக்குமே பொருந்தும். விமென்ஸுக்கு வந்து இந்த ஃபேக்டர்ஸும் வந்து உள்ளே வர்றதுனால பல விஷயங்கள் நடக்குது. எந்த வகையில் நடக்குதுன்னா பிசிஓஎஸ் ப்ராப்ளம் வர்றது. ஆமாம், பிசிஓஎஸ் முக்கியமான காரணமே லைஃப் ஸ்டைல் தான். லைஃப் ஸ்டைலே சரி பண்ணுறாங்க. நான் சத்தியமாக சொல்கிறேன், 85% லைஃப் ஸ்டைலே சரி பண்ணுறாங்க எல்லா டாக்டரும். பிசிஓஎஸ் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அது முக்கிய காரணமே இதுதான், ஒபிசிட்டி. அதுக்கப்புறமேட்டுக்கா மென்சுரல் சைக்கிள் அதனால அடி வாங்குறது. இது நிறைய இது மட்டும் ஃபார்ம் ஆகிடும். சரி, இல்ல எனக்கு என்னன்னா நீ சொல்றது கரெக்ட். இது வந்து பிரெக்னன்சி சைடுல சொல்றேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் அடுத்து வரணும்னா பிரெக்னன்சி டைம்ல எப்பயுமே வந்து மேக்ஸிமம் வந்து ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. ஓகேவா? B9, விட்டமின் B9. ஃபோலிக் ஆசிட் வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஃபோலிக் அண்ட் அயன் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? இது வந்து எப்படி சொல்றதுன்னா, இது வந்து எல்லா உமன்ஸ்க்குமே த்ரூ அவுட் த லைஃப் எங்க 45, 65, 55 வரைக்குமே இது அயன் அண்ட் ஃபோலிக் இது வந்து 3 இருக்குது. அப்புறம் கால்சியம், விட்டமின் D3. இது நாலுமே வந்து நீங்கள் வந்து எந்த டாக்டர்கிட்ட போனாலும் சரி, அவங்க வந்து நான் இந்த மாதிரி இருக்கேன், இப்போ இந்த மாதிரி இருக்குது, எனக்கு இந்த மாதிரி வீக்காக இருக்குன்னா ஃபஸ்ட்டு அனிமியா செக் பண்ணுவாங்களா, கால்சியம் செக் பண்ணுவாங்களா, கீழே விழுந்தா இடுப்பு உடையிறதுலாம் பார்த்துருக்கீங்களா, அது ஆஸ்டியோபோரோசிஸ். இது வந்து எல்லாமே அரிக்கும் நம்மள. இதெல்லாம் நம்மள தெரியாம நடக்குது. போன் டென்சிட்டி வீக் ஆயிட்டே போகும். தெரியாது நம்மளுக்கு. நம்மன்னு பாத்திரம் கழுவுறோம் அப்படி இப்படி போயிடுவாங்க. அவர் டக்குன்னு கீழே வந்தமா ஸ்லிப் ஆயிடுச்சுமா, இடுப்பு இது ஆயிடுச்சுமான்ட்டு கட்டு போட்டிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து தெரியாம நடக்குது. ஸோ இது வந்து சின்ன வயசுலேருந்தே ப்ரெக்னன்சி டு ஓல்டேஜ் வரைக்குமே வந்து நீங்கள் ஆஸ் அ பர்சனாக உங்கள் பார்க்குறவங்களும் சரி, அவங்க ஃபீமேலாக இருந்தாலும் மேலாக இருந்தாலுமே சரி, உங்களை ஏஜுக்கு ஏற்ற ஃபோலிக் ஆசிடை வந்து ப்ரெக்னன்சி அண்ட் இதில் வந்து கரெக்டாக எடுங்க. அதே மாதிரி ஓல்டேஜில் வந்து அயன்னு ஃபோலிக் ஆசிடு மிட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணி, எப்படின்னா நம்ம வாழணும் அப்படின்றதுக்காக இது பண்ணாதீங்க, நம்ம நல்லா வாழணும். அதுதான் வந்து இந்த டிசிப்ளின் எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இது ஈஸி தான். டிசிப்ளின் தான் ஈஸி, ஃபாலோ பண்ணால் முடிஞ்சு, அவ்வளோதான். மொத்தமாகவே இதுதான். ஓகேவா? இது வந்து பார்க்கணும். அப்புறம் சின்ன குழந்தைங்க இருக்காங்களே, சின்ன பாப்பா அவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து இந்த விட்டமின்ஸ் வந்து கரெக்டாக போகிறது சரி, எல்லாமே இது பண்ணுறது சரி, வேக்சினேஷன் கரெக்டாக பண்ணுறதுலேருந்து சரி, விட்டமின் ஏ கொடுக்குறதுலேருந்து சரி, விட்டமின் ஏ டோஸ் கொடுப்பாங்க அதுவும். ஸோ அதுலேருந்து இந்த அயன் ஃபோலிக் ஆசிட் கரெக்டாக கொடுங்க. ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட மெட்டபாலிக் ரேட் எவ்வளோன்னு பார்த்து, நீங்கள் எவ்வளோ வேலை செய்கிறீங்கன்றது மாதிரி பார்த்து கரெக்டான எப்படி சொல்கிறது ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறது வந்து பாருங்கள். அதே மாதிரி கால்சியம் லெவலை வந்து கரெக்டாக செக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் தி கீ பாயிண்ட்ஸு நான் நோட் பண்ணி வச்சதும் நான் இது பண்ணதும். ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்து இந்த ஸோ வியூவர்ஸ்க்கு வந்து என்ன சொல்கிறேன்னா, பீரியாடிக் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த மெனோபாஸ் ஆகுது, ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயம் வந்து பேசிக்காக வந்து நான் எல்லாருக்கும் வந்து சொல்லணும்னு வச்சேன். இது எப்படி எந்த வகையில் கொண்டு வரலாம்னு நினச்சேன், பட் இதே வந்து கரெக்ட் தான். பேசிக் லைஃப் சேவிங் வந்து நீங்கள் டாக்டரான ஒயிட் கோட் போட்டால் தான் வந்து ஒரு பர்சனை காப்பாற்றணும்னு இருக்கான்னு. ஒரு பர்சனை டக்குன்னு அவங்கள வந்து என்டேஞ்சரில் இருக்காங்க, ஒரு டக்குன்னு ஒரு எமர்ஜென்சியில் இருக்காங்க, உங்களுக்கு என்ன தெரியும்? சிபிஆர் தெரியுமா தெரியாதா? எத்தனை பேர் சிபிஆர் தெரியும்? ஒரு கேள்வி. அதே மாதிரி ஒரு ஹார்ட் ப்ராப்ளம் வருதுன்னா இப்போ தான் இன்ஸ்டாகிராம் பார்த்து தான் நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறாங்க, ஷார்ட்ஸை பார்த்தா தெரிஞ்சுருக்காங்க. ஆஸ்பிரின், குளோபிடோக்ரால், அந்த மாதிரி டக்குன்னு லைஃப் சேவிங் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த டேப்லெட் 4 டேப்லெட் வாங்கி பக்கத்தில் இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு நீங்கள் போகிறீங்க,
ட்ராவல் பண்ணுறப்ப அவர் வந்து நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுறாரு. இல்லைப்பா எனக்கு கை பின்னாடி வரைக்கும் வலிக்குதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்? ஆஸ்பிரின் க்ளோபிட்ராகோல் டேப்லெட் டக்குன்னு வாங்குறோமா, அடுத்து அந்த பிளேட்லெட் டேப்லெட் இன்னும் ஆன்டி பிளேட்லெட் அதை கொடுத்து அவங்களுக்கு வந்து அது ஒரு கிட் மாதிரி அது கொடுத்தோன்னே என்ன ஆகும், உங்களுக்கு வந்து ஃப்ரீ அந்த பிளட்டு வந்து பிளட் தின்னர்ஸ் தான் இது. அப்புறம் பிளட் தின்னர்ஸ் என்ன பண்ணால் பொறுமையாக பிளட் இது பண்ணுறப்ப உங்களுக்கு ப்ரெஷர் ஹார்ட்டோட லோடு வந்து கம்மியாகும். லோடிங் டோஸ் அது பேர். அது லோடிங் டோஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவங்கள வந்து காப்பாற்றிடலாம். 1 ஹவரில் அதை கொடுத்துட்டிங்கன்னா சேவ்டு, பேஷண்ட் சேவ்டு, அந்த பர்சன் சேவ்டு. சிபிஆர் வந்து சப்போஸ் வந்து ஒரு இந்த சிவாஜி படத்தெலாம் பார்த்தீங்கன்னா சிபிஆர் கொடுக்கணும். ஆனால் அது இன்னும் அந்த படத்தில் ரொம்ப நேரம் கழிச்சு தான் கொடுப்பாங்க. அது படம். ஆனால் ரியல் லைஃப்பில் சிபிஆர் வந்து எவ்வளோ நேரம் கொடுக்கணும், கையே வலிக்கும் சிபிஆர். இப்போ நீங்கள் மட்டும் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது, அது கொடுக்கணும் 3/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் கொடுக்கணும் சிபிஆர். கரெக்டாக ப்ரெஷர் கொடுத்து இது பண்ணி பண்ணணும். அது வந்து எத்தனை இது செஸ்ட் கம்ப்ரெஷனுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்து அது எத்தனை பேர் கற்று வச்சுருக்காங்க, ப்ராக்டிஸ் இருக்குது. இது ஸ்கூலில் கொடுக்குறாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. இதை நான் உங்களை கேட்கணும்னு நினச்சேன். நான் எத்தனை பேரண்ட்ஸோடைய ஸ்கூலில், அதாவது பேரண்ட்ஸ் பசங்க படிக்கிற ஸ்கூலில் சிபிஆரும் எமர்ஜென்சி மெடிசனும் சிம்பிளாக வந்து லைஃப் சேவிங்கும் கற்றுத்தராங்க அப்படின்றத வந்து கேட்டு ஒரு கிட்ஸுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா இப்போலேருந்தே அவங்களுக்கு ஒரு வீடியோ தான், ஜஸ்ட்டு சிபிஆர் ப்ரொசீஜர் வீடியோ, அப்புறம் லைஃப் சேவிங் லோடிங் டோஸ் வீடியோ, சாதாரணமாக இந்த மாதிரி 4-5 இது இருக்குது. இதை அவங்க ஸ்கூலில் கற்றுத்தராங்களான்னு நீங்களே கொரி பண்ணி அது ஒரே லெசன் தான் தேவை. அதுக்கு மாதத்துக்கு ஒரு லெசன் கொடுத்தா போதும், முடிஞ்சு. மாதத்துக்கு ஒரு லெசன் கொடுத்தா அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். எனக்கு தெரியல இப்போ கரண்ட் எஜுகேஷன் எப்படி இருக்குன்ட்டு. நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் போய்ட்டு இந்த மாதிரி சொல்லித்தராங்களாப்பா அப்படின்னு கேளுங்க. இல்லை ஸ்கூல்ஸில் அதை சொல்லிக் கொடுக்க சொல்லுங்கள். கன்ஃபார்ம் இது சொல்லித்தரணும், புரியுதுங்களா? உங்களுக்கே பண்ணாலும் சொல்லித்தரணும், நீங்கள் யாருக்காவது பண்ணாலும் சொல்லித்தரணும். அடுத்து இப்போ ஒருத்தவங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இதெல்லாம் வந்து லைஃப் அவங்க வந்து எப்படி அவங்கள தூக்கணும், தூக்கி எப்படி நிறுத்தி எப்படி இது பண்ணணும். அவங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஏபிசி, ஏர்வே நல்லா இருக்கா, ஏர்வேனா மூச்சு எல்லாம் எடுறாங்களா இல்லை, ப்ரீத்திங் வந்து செஸ்ட்டில் இருக்கா இல்லையா, ஓகேவா, சர்க்குலேஷனை தான் சர்க்குலேஷன் இருக்கா இல்லையா, ஸோ எக்ஸிட் இந்த இதெல்லாம் பார்த்துக்கணும், ஓகேவா. பார்த்து அதை வந்து எப்படி இப்போ வந்து செஸ்ட் பெயின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்புறம் மயக்கப்பட்டு விடுறாங்கன்னா அவங்கள வந்து ஒரு மரத்துலேயே இதில் சாய்ச்ச மாதிரி உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு, பல்ஸ் இருக்கா என்ன ப்ராப்ளம்னு பார்த்துட்டு உடனே எமர்ஜென்சி கூப்பிட்டு அவங்க எவ்வளோ நேரத்தில் இந்த மாதிரி நடந்துச்சுன்றது உங்களால் நோட் பண்ண முடிஞ்சால் அதையும் வந்து அந்த ரிப்போர்ட்டிங் மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வந்து இல்லை ஆம்புலன்ஸையோ சொல்லி முடிஞ்சால் கூட போய் இதை சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும். மேக்ஸிமம் அவங்க பார்த்துருவாங்க. ஏன்னா வந்து வந்தோடனே வந்து பிபி எவ்வளோ இது எவ்வளோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு வைட்டல்ஸ் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ஏதாவது ப்ளீடிங் இருக்கான்னு பார்ப்பாங்க அடுத்து. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க சைடில் பார்த்துருவாங்க. ஆனால் இதனால் இப்படி பண்ணாங்கன்றப்ப அவங்களுக்கு டக்குன்னு கேட்ச் பண்ணி டக்குன்னு பண்ணுவாங்க. நீ எவ்வளோ சீக்கிரத்தில் கூப்பிட்டு போகிற அந்த பிரச்சனைலாம் இருக்குது இல்லையா. ஸோ நார்மலாக மயக்கம் போட்டு விழுந்தாங்கன்னா விழுந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல அடிபட்டிருக்கு அப்படின்னா அதை அவங்ககிட்ட சொல்லி, இல்லை சார் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி அடிபட்டிருக்கு போல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த இடத்துல சப்போஸ் ஏதாச்சுன்னா இருக்கும். அடுத்து முன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, காலோட இது அந்த மாதிரி இது ஏஜ் பொறுத்து மாறும். 30லேயும் நடக்கும், 60லேயும் நடக்கும். ஒரு இப்போ தொடை மாதிரி இருக்குல்ல, தொடை இந்த காலத்தில் இங்கே ஏதாவது ஒரு எலும்பு உடையுதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து கொழுப்பு இருக்கும். அது என்ன பண்ணுவோம், கட்டியாக ஃபார்ம் ஆகி இப்போ ரத்தம் கட்டி தானே ஆகும், உடஞ்சா கட்டி தானே ஆகும். ரத்தம் ப்ளீட் ஆச்சுன்னா கட்டி ஆனால் தான் ரத்தம் நிற்கும். ஸோ அதேமாரி அந்த இடத்துல நிற்கும். அப்போ அந்த இருக்க கொழுப்பு வந்து ஹார்ட்டில் போய் பிளாக் ஆகிடும். 3 நாள் கழிச்சு அதில் இறந்துருவாங்க. இது வந்து ஒரு நார்மலான ஒரு ஃபிசியாலஜி. இது ஃபேட் எம்பாலிசம்னு சொல்லுவாங்க. எம்பாலிசம்னா சரி, அதை எப்படி அவாய்ட் பண்ணுவாங்க? அது வந்து மானிட்டர் பண்ணுவோம், மெடிசன் இருக்கும், மானிட்டரே பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் இது வந்து ஒரு தொட்டு இருக்கிறது தான். ஆனால் இது வந்து தெரியாதவங்க, இந்த வியூவர்ஸில் சொல்கிறேன், நம்மளுக்கு ஜென்ரலில் தெரியாது. ஏன்னா இங்கே எந்த இடமா இருந்தாலும் சரி, ஒரு போன் உடஞ்சி அந்த இடத்துல இது ஒரு சாதாரண ஒரு ப்ராசஸ். இது இந்த காலோட இது பெரிய பெரிய எலும்பில் தான் வந்து நிறைய பிளாக்கேஜ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது இல்லைன்னா வந்து கீழே இந்த முட்டி கீழே இருக்க இடங்கள் எலும்பு. ஸோ அந்த ஒரு பிளட் தின்னஸ்லாம் கொடுப்பாங்களான்றதுக்காக கேட்குறேன். ஆமாம், ஆன்டி பிளேட்லெட்ஸ் கொடுப்பாங்க, பிளட் தின்னஸ்லாம் கொடுத்துருவாங்க. சொல்லணும், தெரியாதவங்க வந்து இது மாதிரி ஆச்சுப்பா கட்டு போட்டு பண்ணுவாங்க. ஆனால் 3 நாள் 4 நாள் கழிச்சு அவங்க வந்து இறந்துருவாங்க. ஏன் இறந்தாங்கன்னு யாருக்கும் புரியாது. புரியும். செக் பண்ணோனே டாக்டருக்கு தெரியும்டா, டாக்டர் தெரியும், இவங்களுக்கு தெரியாது. நல்லா தான் இருந்தாரு, அடிபட்டது அப்படின்னு. இல்லை, இது மேக்ஸிமம் வந்து டாக்டர் சொல்லிடுவாங்க. நம்ம இப்ப சொல்றது வந்து போட்டது ஹாஸ்பிட்டல்ல போய் போட்டுருந்தா பரவாயில்லப்பா. புத்தூர் கட்டு கூட சில டைம் சொல்றாங்க. அதை பத்தி நான் நிறைய பார்க்கணும். சில பேர் அது போட்டா நல்லாதுன்னு, எனக்கு அது ஐடியா இல்லை. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, புத்தூர்கட்டை பற்றி ஒரு பெரிய லெகசியே இருக்குது, அது ஓகே. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், இதை பற்றி எல்லாருமே அப்போ பேசணும். புத்தூர்கட்டில் கட்டு போடுறவங்களும் இதை பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடணும்.
ரிஸ்க் சொல்லிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். அந்த மாத்திரைலாம் கொஞ்சம் நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். சொல்லிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். சில பேருக்கு ஃபிசியாலஜி தெரியும், அந்த இது தெரியுது, தெரிஞ்சு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு முக்கியமான விஷயம். அப்புறம் வந்து இன்னொன்று, தலையில் அடிப்படுது. தலையில் அடிப்படுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து போயிட்டு ஒரு எக்ஸ்ரே போட்டு வரணும், இல்லை சிடி ஸ்கேன் போட்டு வரணும். ஓகே, சிடி, எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ தான் போடுவாங்க. நம்ம போட்டு வரணும். ஏன்னா வந்து வீக்கம் வரலாம், பொறுமையாக கூட வீக்கம் வரலாம். ஓகேவா? இது வந்து இன்னும் இதெல்லாம் சீரியஸ் டிஸ்கஷன் வச்சுக்கோங்க. அந்த ஃபேட் எம்பாலிசம் சொன்னது வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ரல் டிஸ்கஷன் தான். அது வயசானவங்களுக்கு தான் நடக்கும். ஏன்னா எலும்பு உடையது யாருக்கு நடக்கும்? வயசானவங்க. ஸோ இது ஒன்று. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நான் ஆல்ரெடி வீடியோஸ் சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து கண்ணுக்கு மட்டும் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. சிபிஆர் முக்கியமான விஷயங்கள்லாம். லோ பிபி ஹை பிபி. லோ பிபி ஹை பிபியில் வந்து உங்களுக்கு தெரியும், நார்மலாக எல்லாருக்குமே தெரியும். லோ பிபி ஆனால் சர்க்கரை கடிச்சு குறிக்கிறது. அதேமாதிரி லோ பிபி பேஷண்ட்ஸ் எப்பயுமே வந்து அந்த மாதிரிலாம் வச்சுக்கூடாது. டீசெண்டாக அப்படியே நம்ம மண் ஒரு போட்டு சாப்பிட்டு குடிக்கிறது இல்லை, ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுக்குன்னு அந்த பிரின்சிபல்ஸையும் நம்ம சொன்ன மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கலாம், அதனால ஒன்றும் இல்லை. சும்மா உப்பு போட்டு சக்கரை போட்டு குடிக்கிறதுல ஒன்றும் அவ்வளோலாம் குளுக்கோஸ் ஸ்பைக்கில் அந்த ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு லைனை போட்டால் அது கீழே மெயின்டைன் தான் ஆகும் அந்த சக்கரை தண்ணி அதெல்லாம். ஸோ அதுவும் வந்து கரெக்டாக. ஹை பிபியில் வந்து உங்களுக்கு இந்த டோசேஜஸ் வந்து இருக்குல்ல, லோடிங் டோஸ்ன்னு சொல்கிறேன், அந்த ஆஸ்பிரின், குளோபுரின், அந்த பிபி குறைக்கிறதுக்கான மாத்திரைகள், ஸ்பைரோலாக்டன் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, சிலருக்கு அந்த மாத்திரை ஓவர் டோஸ் ஆகி லோ பிபி ஆகிடும். ஸோ அதே பாருங்கள், திரும்ப சுகர் வாங்கி ரைட்டு. சுகரை சொல்கிறேன் பாருங்க. நிறைய பேர் வந்து டயபிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து டைப் 2 டயபெட்டிஸாக இருந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது, நம்மளே பேசிடலாம். இன்சுலின்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ் செக்யூரிட்டி மாதிரி, குளுக்கோஸ் வர ஸ்டோர் பண்ணுவான். செக்யூரிட்டி டயர்ட் ஆகிட்டானா குளுக்கோஸ் ஸ்டோர் பண்ண முடியாது, நம்ம சிஸ்டம் ஃபுல்லாக குளுக்கோஸ் ஸ்ப்ரெட் ஆகிடும். அது எங்கெங்கெல்லாம் போய் ஸ்ப்ரெட் ஆகுதோ அங்கங்கெல்லாம் வந்து ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு. அது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தாண்டி போய் குளுக்கோஸ் செட்டில் ஆகுது வந்து டைப் 2 டயபெட்டிஸ். ஓகேவா? டைப் 2 டயபெட்டிஸ் லைஃப் ஸ்டைலே மாற்றிடலாம். அதையும் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் இருக்குது, நீங்கள் டைப் 2 டயபெட்டிஸ் போட்டு பாருங்கள். உமன்ஸ் ஹெல்த்துக்கும் நான் சொல்லிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். ஸோ வந்து அதான் அந்த விட்டமின் சொன்னேன் இல்லையா, அது பார்த்துக்கோங்க. நம்ம வந்து நார்மலாக ஒரு அடல்ட்டாக வந்து மெனோபாஸ் பீரியட் எத்தனை சைக்கிள் இருக்கும் விமென்ஸுக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து ப்ரெக்னென்ட், அதான் சைல்ட் பர்த் முடிஞ்சதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னு ஒன்று இருக்குது, போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் ஒன்று இருக்குது. இது வந்து என்னென்னா, போஸ்ட்மார்ட்டம் ப்ளூஸ்னால் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நடக்கும். இது வந்து யாருமே பேச மாட்டாங்க. அந்த டைமில் வந்து குழந்தையே பிடிக்காதுன்றவாங்க. குழந்தையே வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் கூட இருக்கும். ஆனால் அது எல்லாமே சைக்காலஜிக்கலாக தான் இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் சாதாரண சப்போர்ட்டிவ் கேர் கொடுத்து இது பண்ணாலே போதும். அதேமாதிரி பிசிஓஎஸ்க்கு ஒபிசிட்டி நீங்கள் பார்த்து க்ளீன் பண்ணாலே, கரெக்டாக வந்து லைஃப் ஸ்டைல் மாற்றினாலே போதும். ஹார்மோனை இது பண்ணாலும் போதும். அதேமாதிரி ஜங்க் ஃபுட் இது பண்ணாதீங்க. ஜங்க் ஃபுட்டு அண்ட் ஸ்மோக்கிங் இதெல்லாம் வந்துமே வந்து உமன்ஸில் வந்து கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் அதிகமாகவே வரும். அது காரணம் வந்து இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஹேபிட்ஸ் வந்து உமன்ஸில் வந்து ஹை ரிஸ்க் ஆஃப் கார்டியாக் அரெஸ்ட் வரதுக்கு முக்கியமான காரணம். ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இல்லையா, தம்மு தண்ணி. ஆமாம், நீங்கள் அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து டிபினால கூட நான் சொன்ன டியூமர் பற்றி பேசியிருக்கேன். ஸோ அந்த டியூமர் வந்து பெல்விக்கில் கூட வரும். அப்புறம் எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு இருக்கும். நம்மளுடைய ஃபார்ம் ஆகிற பேபி வந்து மசில்ஸில் போய் வேறு இடத்துல ஃபார்ம் ஆகிடும். அது எங்கே வேணால் ஃபார்ம் ஆகும். மசில்ஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து லிவர் பக்கத்தில் போய் ஃபார்ம் ஆகிருக்கு, அது ஒரு கேஸ் இப்போ இருக்குது. லிவர் பக்கத்துலேயே அது ஒன்று ஹெப்பாட்டிக் எக்டோபிக் ப்ரெக்னென்சின்னு போட்டு இருக்குது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இருக்குதுன்னு சொல்லி அது வந்து ஒரு அதிசயம் மாதிரி. ஸோ அங்கேயும் போயிட்டு அந்த செல் வந்து அங்கே போய் ஃபார்ம் ஆகும். சரி, அப்புறம் எப்படி தான் குழந்தை பிறக்கும்? அது கஷ்டம்தான். அதில் எக்டோபிக் ப்ரெக்னென்சி ஏன்னா அது வந்து பெயின் வர ஆரம்பித்தோம். இப்போ யுட்ரஸ் இப்படி இருக்குன்னா, யுட்ரஸில் இங்கே கரெக்டாக யுட்ரஸ்க்குள்ளே இருக்கணும். யுட்ரஸில் எங்கே வேணால் இருக்கலாம். ஆனால் யுட்ரஸ் வெளியில் இந்த மசில்ஸில், யுட்ரைன் மசில்ஸில் இப்போ இங்கே தான் இருக்குன்னா இதுக்குள்ளே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இருக்கும், இந்த சைடு வந்து கிட்னி பக்கத்தில் இருக்கும். அந்த மாதிரி வெளியில் போயிடும். மற்ற ஆர்கன்ஸில் படுற மாதிரி பலர ஆரம்பிக்கும். அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி தான் இது பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் உமன் அண்ட் லைஃப் சேவிங் ஹெல்பிங், அதாவது லைஃப் சேவிங் வீடியோ அப்படின்ற மாதிரி, லைஃப் சேவிங் டிப்ஸ், நல்ல லைஃப் ஸ்டைல், நல்ல ஃபுட்டு ரொம்ப முக்கியம். அதான் நம்ம உமன் அண்ட் லைஃப் சேவிங் திங்ஸ் அப்படின்னு கூட போட்டுக்கலாம். அதெல்லாம் வந்து இந்த வீடியோ. ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை பற்றி நீங்கள் தனியாக வீடியோ போட்டு ரிசர்ச் பண்ணி, அதை ஒரே வீடியோலாம் சொல்ல முடியாது. பிசிஓஎஸே பெரிய டாப்பிக்கு, ஒபிசிட்டி பெரிய டாப்பிக்கு,
மெனோபாஸ் பற்றி தெரிஞ்சுன்னா அந்த 14 days சைக்கிள் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சத்தியமாக இதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். அதேமாதிரி விமன்ஸில் வந்து பார்த்து இது பண்ணுங்கள், கால்சியம் கரெக்டாக கொடுங்க, ஃபோலேட்டு அயன் அண்ட் ஃபோலேட் வந்து கரெக்டாக போய் பாருங்கள். அயன் வந்து 50 mg, ஃபோலேட் வந்து 400 mg அந்த மாதிரி தான் இருக்கும், 400 mcg. ஸோ 400 இதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி நீங்கள் டேப்லெட் ஈஸி கவர்மெண்ட்டில் போனால் சூப்பராக தருவாங்க ஃப்ரீயாக. நீங்கள் அழகாக போய் ரீசப்ளை பண்ணுறது தான், ஓகேவா? 14 days ஒன்ஸ் தருவாங்க. ஸோ நீங்கள் பாருங்கள், ஓகே? ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ. ஸோ எல்லார் வீட்டுக்கும் எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கும். ஆமாம், ரைட்டுங்க. ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்று சிவரன் கிருஷ்ணா. பரட்டா